ஹே ஹாய் வணக்கம். ஸோ நம்ம வந்து இந்த தமிழ்ல இருந்து மொத்தம் வந்து ஒரு 7000 கேள்விகள் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த புத்தகம், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு நாளும் டே 1 2 3 4 5 6ன்னு சொல்லி அப்படியே வந்து நம்ம அதை பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே டே 35னா அப்படியே டே 35ஓட இம்பார்ட்டன்ட், அதாவது டே 35ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுபோல் மொத்தத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டோம். புக் நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் வந்து 7000 கேள்விகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய டாஸ்காக தான் இருந்தது. நிறைய வேலை வாங்கிடுச்சு உண்மையிலேயே. ஸோ அப்போ வந்து 100 கேள்வி நம்ம வந்து தமிழில் எழுத போகிறோம். அப்போ 100 கேள்விக்கு நீங்கள் வந்து ஒரு 7000 கேள்விகள் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க அப்படின்னா 100க்கு 100 அடிச்சிருவீங்க அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா. குறைஞ்சது ஒரு 70-80 கேள்வியாவது நீங்கள் வந்து ஷோராக அதை வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். மீதி ஒரு 10-20 கேள்வி கண்டிப்பாக மேபி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியில இருந்தோ இல்லை இது மாதிரி வந்துடலாம். ஏன்னா இதெல்லாம் இலக்கணம், அதனால இலக்கியமாக இருந்தால் கூட நம்ம ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம். புக்கில் உள்ளதை 6 to 12 புது புக்கு, பழைய புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன், எதுவுமே மிஸ் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இங்கெல்லாம் இலக்கணம், அதனால மேபி எப்படி வேணாலும் கொஸ்டின் போயிடலாம். நம்ம ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ரெண்டையும் நல்ல தரவாக கவர் பண்ணி 100 நாள் 7000 கேள்விகள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 7000 கேள்விகளை நீங்கள் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா இதிலிருந்து நீங்கள் 100 கேள்வி தான் பரீட்சையில் எழுத போறீங்க. ஸோ அப்போ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ரிப்ளிகேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுபோல் வந்து யூனிட் 6க்கும் முன்னாடி வந்து யூனிட் 8 இருந்து இப்போ யூனிட் 6 ஆயிடுச்சு. மொத்தம் 100 கேள்வி தமிழ், 25 கேள்வி மேக்ஸ், 75 கேள்வி ஜிஎஸ். அந்த 75 கேள்வியில யூனிட் 6ல இருந்து 20 கேள்வி, யூனிட் 5ல இருந்து 20 கேள்வி. அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் தாறுமாறா இருக்கு. குரூப் 1ன்னு எடுத்துட்டா 40 கேள்வி. ஸோ அப்போ அந்த யூனிட் 6க்குன்னு சொல்லி தனியாக நம்ம ஒரு கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கோம். அதுவுமே இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா அந்த புத்தகமும் வாங்கிக்கலாம். அது வந்து ₹599ல அந்த புத்தகம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுபோல வந்து இந்த புத்தகம் which is இந்த 7000 தமிழ் கேள்விகள் புத்தகம் வந்து ₹799 799 வாங்கிக்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை நல்லா தரவா படிச்சிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து கேள்வி பதிலாக வச்சு படிச்சுட்டு வந்துடணும். ஸ்கூல் புக்கை ஒரு முறையாவது வாசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை வச்சு ஒரு 7000 கேள்விகளை தரவா படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி, அடுத்து இருக்கக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாமுக்கும் சரி ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அந்த நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். என்ன கேட்டால் எப்போதுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பர்ஃபெக்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது நம்மளா எழுதுறோம்ல, படிக்க 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 நீங்கள் அதில் எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணி எல்லாம் வச்சுக்கிறீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இருக்கிறதுலே பர்ஃபெக்டான ஒரு நோட்ஸாக இருக்கும். அதனால ட்ரை பண்ணுங்க, படிக்க ஆரம்பிங்க. படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸாம் அடிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவாக இருந்தீங்க அப்படின்ட்டுனா முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்கூட்டியே ரொம்ப இயர்லியராக ப்ரிப்பேர்டாக இருங்க. என்னென்ன தேவையோ அந்த புத்தகம், அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஸ்கூல் புக் முதல் கொண்டு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும். அதுதான் வந்து சீக்கிரமான ஒரு விஷயம். நோட்டிஃபிகேஷன் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் அவசரமாக புத்தகம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஃபேஸ் பிக்கப் பண்ணிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும்ல. இப்போ இதுலேயே கிட்டத்தட்ட நமக்கு வந்து அரௌண்ட் 450 பேஜுக்கு மேலே இருக்கும். நீங்கள் எல்லா பக்கத்தையும் ஒரு தரம் வாசிக்கணும்னாவே உங்களுக்கு வந்து மினிமம் கேரண்டி வந்து ஒரு 2-3 நாள் ஆயிரும். அதாவது நல்லா கிளியராக வரி வரியாக புரிஞ்சு தெளிவாக படிச்சுட்டு வரணும்னா அப்போ அதை மனப்பாடம் பண்ணணும். அப்போ அது இன்னும் அந்த அளவுக்கு வந்து நிறைய வேலை வாங்கும். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டே 1 2 3 4ன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்ட்டுனா ஈஸியாக படிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நிறைய நல்ல உழைப்பை போட்டு தரமாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளை காப்பாற்றும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கொஸ்டின் பேங்க் வந்து நீங்கள் வந்து வாங்கி இதில் உள்ள 7000 கொஸ்டின்ஸை படிச்சுக்கலாம். தேங்க்யூ. டாடா.